இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. தைராய்டு, சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பாப்பாப்பா. அப்பா அம்மா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான கேரட் போட்டுக்குருவோம். அம்மா சின்ன கேரட்டா இருக்கறனால நான் 2 கேரட் சின்னதா எடுத்திருக்கேன். நீங்க கொஞ்சம் பெருசா மீடியமான கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்குருவோம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு மீடியமான பச்சை மிளகாப்பா, இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். இப்போ இதை மூடி போட்டு பரப்பரன்னு மிக்சியில் அடிச்சுக்குருவோம். இப்போ ஒரு சுத்து அடிச்சுக்குருவோம். இப்போ பரப்பரன்னு அரைச்சிக்கிட்டோம். இதில் இது 1/4 கப்பு. இதில் வெயிட் 25 கிராம். 25 கிராம் நான் அம்மா பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதில் போட்டுக்குருவோம். 1/4 கப்புலப்பா அம்மா ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ரோல்ஸ் ஓட்ஸ். இது அதே அளவுக்கு 25 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதையும் இந்த இதில் போட்டுக்குவோம் ஜார்ல. இப்போ கொஞ்சமா நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் தண்ணியிலேயே கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு அரைச்சிருவோம். மிக்சியில நம்ம அரைச்சாச்சுப்பா. நல்லா அரைச்சிருச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கிறோம்ப்பா. கீழப்பா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை ஊற்றிக்கிடுவோம். அம்மா கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமா பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா ஜீரணத்துக்கு. கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். இப்பப்ப அம்மா பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு காம்பை வெட்டிட்டு இதை ஒரு பிடி எடுத்திருக்கேன். இந்த இதுல நம்ம பாலக்கீரையை நல்லா பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்குருவோம்ப்பா. உப்பு போட்டுக்குருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சிருவோம். இப்பப்பா அம்மா கொஞ்சமா ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு. இதை இதுல துருவிக்கிடுவோம். பீட்ரூட்டை துருவியாச்சு. இப்போ அம்மா ஒரு 15 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதையும் துருவிக்கிடுவோம். இப்பப்பா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அம்மா. அதை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். கொஞ்சம் மல்லி இலை எடுத்திருக்கேன். மல்லி இலை போட்டுக்கிடுவோம். மல்லி இலையை பொடிசா நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு 4 டிராப்ஸ் எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்பப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். தோசை தவா சூடாகட்டும். தோசை தவா சூடாயிருச்சு. நல்லா நம்ம எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சி விட்டுக்குருவோம். 5 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்ல வச்சிருந்தேன். ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இதை ஊற்றிக்கிடுவோம். நல்லிட்டா பரப்பிக்கிடுவோம். பீட்ரூட்டு, ஸ்வீட் கார்ன், பன்னீர் இதை போட்டு நம்ம இது வச்சிருந்தோம். இதையும் இதில் வச்சுக்கிடுவோம். நல்லா அமுக்கி விட்டுருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன்ப்பா அம்மா நெய் விட்டுருக்கேன். நெய் விடுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க.
இப்போ வந்து மீடியத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மேலே வேக விடுவோம். மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்குருவோம். சூப்பராக அழகாக வந்திருக்குப்பா. இப்போ திருப்பி போட்ட பக்கமும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். திருப்பி போட்ட பக்கம் வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளவுதான்ப்பா, வெயிட் லாஸ் பாலக்கீரை ஸ்டஃபிங் தோசை ரெடி. இந்த மாதிரி சாப்பிட்டாப்பா அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும். நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் இது எல்லாத்தையும் கரைக்கக்கூடியதுப்பா இந்த பாலக்கீரை. மலச்சிக்கல் இருக்காது, வயிறு எல்லாம் கிளீன் ஆயிரும்பா. வயிற்றுல உள்ள தொப்பையும் நல்லா குறையும். எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.